வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் இந்த காலை வேளையிலே மகிழ்ச்சியோடு உங்களை வாழ்த்துகிறேன். நம்முடைய விசுவாச வாழ்க்கையை காத்து கொள்வதற்கும் பரிசுத்தமாக கடவுளுக்கு பிரியமாக வாழ்வதற்கும் தேவையான சிறந்த ஆலோசனைகள் நீதிமொழிகள் புத்தகத்திலே நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளன. அன்றாட வாழ்விற்கும் நடைமுறை வாழ்க்கைக்கும் தேவையான ஆலோசனைகள் நிறையவே இந்த புத்தகத்தில் உள்ளன. ஒரு வசனத்தை காண்பிக்கின்றேன். நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 23வது வசனம். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அது நின்று ஜீவ ஊற்று புறப்படும். இதே வசனத்தை இன்னொரு மொழியாக்கத்தில் இப்படியாய் வாசிக்கலாம். விழிப்பாயிருந்து உன் இதயத்தை காவல் செய், ஏனெனில் அதினின்று பிறப்பவை உன் வாழ்க்கையின் போக்கை உறுதி செய்யும். அன்பானவர்களே, நம் இதயத்தை நல்ல காரியங்களினாலே நிரப்ப வேண்டும் என்று இந்த வசனம் உணர்த்துகின்றது. அப்படி நம் இருதயம் நிரப்பப்படும் பொழுது நம் வார்த்தைகளும் செயல்களும் நன்றாக இருக்கும். நம் வாழ்வின் போக்கையே திசையையே இருதயத்தின் நிலை நிர்ணயிக்கும் என்று கூறப்பட்டுள்ளது. நம் சிந்தனை வாழ்விற்கு எந்த அளவிற்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கிறோம், எவைகளை நாம் அதிகம் பார்க்கிறோமோ அவைகளையே செய்ய நம் மனம் தூண்டப்படுகிறது. இந்நாட்களில் மொபைல் ஃபோன் எப்போதும் நம் கரங்களில் தவழ்கின்றது. இது வரமா அல்லது இது சாபமா என நாம் தான் தீர்மானிக்க வேண்டும். இந்த வசனம் பழைய ஏற்பாட்டு விசுவாசிகளுக்கு மட்டும் அல்ல, எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளுக்காகவும் தான். நமக்குள் பரிசுத்த ஆவியானவர் இருப்பதை உணர்ந்து அவரின் ஆளுகைக்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். நல்ல காரியங்களினால் சிந்தைகளினால் நம் இதயத்தை தினமும் நிரப்ப வேண்டும். எவைகள் நம்மை கரைபடுத்துமோ, பாவம் செய்ய தூண்டுமோ அவைகளை பார்ப்பதை, அந்த இடத்திற்கு செல்லுவதை தவிர்க்க வேண்டும். நம் இதயம் ஆண்டவரின் பிரசன்னம் இருக்க வேண்டிய இடம். ஜீவ ஊற்று ஆண்டவருடைய பிரசன்னத்தை, அபிஷேகத்தை, வல்லமையை குறிக்கிறது. நம் இதயத்தில் மற்ற காரியங்கள், உலகத்தின் காரியங்கள், தேவையில்லாத காரியங்கள் ஆதிக்கம் செலுத்தும் பொழுது ஆண்டவரின் வல்லமை நமக்குள் கிரியை செய்வது குறைந்துவிடும். உலக காரியங்கள் நமக்குள் ஆதிக்கம் செலுத்த நாம் அனுமதிக்கும் போது ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கும் வழிகள் மறைக்கப்பட்டுவிடும். சீரான ஜெப வாழ்க்கை, தொடர் தியான, வேத தியான வாழ்வு நம் இதயத்தில் ஆண்டவரின் சத்தத்தை ஒழுங்காய் கேட்கச் செய்யும். ஜீவ ஊற்றை இழந்து விடாதிருப்போம். நாம் நம் ஆவிக்குரிய வாழ்வில் வாடாமல் இருக்க, வறண்டு போகாமல் இருக்க ஆவியானவரின் மழை நமக்குள் அனுதினமும் தேவை. கவனமாயிருப்போம். நம்மை ஆண்டவருடைய பிரசன்னத்தை விட்டு தூரமாக்குகின்ற காரியங்களுக்கு விழிப்பாயிருப்போம். நேற்றைக்கு உங்களை வழிநடத்தின ஆண்டவர் இன்றைக்கும் உங்களை வழிநடத்துவார், தேவைகளை சந்திப்பார். நம்பிக்கையோடு இந்த புதிய நாளை ஆரம்பிப்போம். ஆமென்.